எண்ணாகமம் 13ல 12 வேவுக்காரர்கள் கானான் தேசத்துக்கு போனாங்க. எதுக்கு போனாங்க? ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு, இத தரப்போறேன், எப்பா நீ போய் பாரு, உனக்கு ஈஸியா இருந்தா நீ ஜெயிக்கலாம் அப்படி சொன்னாரா? இல்ல, உனக்கு தான், நீ சும்மா போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாரு. ஆனா 10 பேர் என்ன செஞ்சானுங்க? 10 பேர் பயத்தி நிமித்தம் அங்க போன ஏனாக்கியரை பார்த்தேன், அவன் அப்படி இருந்தான். ராட்சதர்களை பார்த்தேன், அவன் முன்னால நான் வெட்டுக்கிளியா இருந்தேன். ஐயா, பயத்தினால அவன் என்ன சொன்னான்? எதிர்மறையான வார்த்தைகளை பேசினான். ஆனா 2 பேருக்குள்ள பயம் இல்ல. இவங்க யார பார்த்தாங்க? ராட்சதர்களை பார்த்தாங்க, அது நிமித்தம் பேசினாங்க. 2 பேர் ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்தார்கள். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நம்பினாங்க. இந்த காலை நேரத்துல எந்த காரியத்தினால சோர்ந்து வந்திருந்தாலும் உங்களுக்கு முன்பதாக ஒரு வாக்குத்தத்தம் உண்டு இல்லையா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை இருக்கிறதா? இன்றைக்கு ஒரு சூனியமாய் உங்கள் வாழ்க்கை காணப்படலாம். ஆனா ஒரு நாளில உன் தாய்க்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை இந்த நேரத்துல ஆவியானவர் நினைப்பூட்டுறாரு. அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. சூழ்நிலை எப்படி இருக்கட்டும், கையில பேலன்ஸே இல்ல சிஸ்டர், எனக்கு இன்னும் ஒரு சொத்து சம்பாத்தியம் இல்ல, என் சந்ததிக்கு நான் என்ன செய்வேன், என் பிள்ளைக்கு நான் என்ன செய்வேன், ஒரு பயம் அழுத்துதான். இரவுல படுக்க போகும்போது அந்த பயம் வந்துருது. ஐயோ என்ன செய்வேனோ, பிள்ளை வயது வந்த பிள்ளை இருக்காளே, இவளுக்கு என்ன செய்வேனோ. இல்ல, பிசாசுக்கு கதவை திறக்காதீங்க. விசுவாச வார்த்தைகளை நாம் சொல்லுவோம்.